ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேற லெவல் லைஃப் செட்டில்டு கவர்மெண்ட் ஜாப் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, அரசு காப்பீட்டுத் துறையிலருந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. சேலரியே வந்து பார்த்தோன்னா 85,000 இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. ஸோ, ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா, ஸோ உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து உங்களுக்கு வந்து போடுவாங்க. பெண்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ, லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 12th ஜான்வரிக்குள்ளார நீங்க ஆன்லைன் மோட்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாதத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியால தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ, இது வந்து பாருங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இது. இதில வந்து பாருங்க உங்களுக்கு இங்கேயே சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தோன்னா 16th லார்ஜஸ்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி இன் தி வேர்ல்டுன்னே குடுத்துருக்காங்க பாருங்க. வேர்ல்டுலேயே வந்து பார்த்தோன்னா 16வது லார்ஜஸ்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஜிஐசின்னு சொல்லுவோம். ஸோ, அங்கருந்து தான் குடுத்துருக்காங்க. இதில வந்து பார்த்தோன்னா நெட்வொர்க் வந்து பாருங்க இந்தியாவிலயும் இருக்கு, அப்ராட்லயும் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ, இந்தியாலயும் வந்து பார்த்தோன்னா இந்த கம்பெனி இருக்கு. ஸோ, அப்ராட்லயும் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ, இது வந்து பார்த்தோன்னா பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானே குடுத்துருக்காங்க பாருங்க. இனிஷியலா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எந்த டைப்ல போஸ்டிங்ஸ் எடுக்க போறாங்கன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜரா வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போது. இதுக்கான ஹெட் ஆஃபீஸ் வந்து பாருங்க மும்பைல வந்து இருக்கு. அதே மாரி வந்து போஸ்டட் இன் எனிவேர் இன் இந்தியானே குடுத்துருக்காங்க பாருங்க. போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா இந்தியாவுல உங்களுக்கு எங்க வேணாலும் இதுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுல வந்து பார்த்தோன்னா சென்னை வந்து இதுக்கான ஆஃபீஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு அங்க கூட வந்து போஸ்டிங்ஸ் வந்து போடுவாங்க. இனிஷியலா வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா மும்பைல தான் வந்து இருக்க போது. இதுக்கான வெப்சைட் லிங்க்குமே இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ண போறீங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த வேலைக்கு வந்து நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து 12th ஜான்வரி வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டென்டேட்டிவா டேட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்ப இருக்கும்னா, பிப்ரவரில வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி டென்டேட்டிவா குடுத்துருக்காங்க. நீங்க கால் லெட்டர்லாம் டவுன்லோட் பண்றது வந்து பார்த்தோன்னா, எக்ஸாமினேஷனுக்கு பிஃபோரா வந்து ஒரு 10 டேஸ் பிஃபோர் வந்து நீங்க வந்து கால் லெட்டருமே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ, போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, நெறைய டைப்ல போஸ்டிங்ஸ் இருக்கு. அதாவது பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து ஹிந்தி கேட்டகரி. இத வந்து நம்ம பார்க்க வேணாம். அடுத்தது கீழ வந்து பாருங்க, ஜெனரல் கேட்டகரில மட்டும் ஒரு 16 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க, கிராஜுவேஷன் ஏதோ ஒரு டிசிப்ளின்ல நீங்க வந்து கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஜெனரல் ஓபிசி வந்து பார்த்தோன்னா, 60% நீங்க மார்க்கோட நீங்க வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதே நீங்க எஸ்சி, எஸ்டியா இருந்தா 55% நீங்க வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா, எசென்சியல் இந்த குவாலிஃபிகேஷன் வந்து மஸ்ட்டா உங்ககிட்ட வந்து இருக்கணும். இந்த இடத்துல டிசேரபிள்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைக்கும். நீங்க டிகிரி மட்டும் தான் முடிச்சிருந்தா கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியோ, எம்பிஏலாம் நீங்க பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பாருங்க, ஸ்டாட்டிக்ஸ் கேட்டகரிக்கு வந்து ஒரு 6 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு வந்து பாருங்க கிராஜுவேஷன்ல வந்து நீங்க ஸ்டாட்டிக்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி எக்கனாமிக்ஸ்க்கு வந்து பாருங்க, கிராஜுவேஷன்ல வந்து எக்கனாமிக்ஸோ இல்ல எக்கோமெட்ரிக்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். லீகல் கேட்டகரிக்கு வந்து நீங்க பேச்சுலர் டிகிரில வந்து லா முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள். அடுத்தது வந்து பாருங்க, ஹெச்ஆர் கேட்டகரிக்குலாம் நீங்க கிராஜுவேட் டிகிரில வந்து ஏதோ ஒரு டிசிப்ளின்ல நீங்க முடிச்சுட்டு, போஸ்ட் கிராஜுவேஷன்ல வந்து பாருங்க ஹெச்ஆர்எம்மோ இல்லனா பெர்சனல் மேனேஜ்மென்ட் நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங் ஃபீல்ட்லயுமே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் இருக்கு. அதாவது சிவில் கேட்டகரி, ஏரோநாட்டிக்கல், மெரைன், பெட்ரோகெமிக்கல், மெட்டீரியலாஜி, ஸோ அதுக்கப்புறம் ரிமோட் சென்சிங்கர், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஜியோகிராஃபிக், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இந்த மாரி வந்து நெறைய குடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க பாருங்க பேச்சுலர் டிகிரில வந்து இது ரிலேட்டடா நீங்க டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பாருங்க ஐடி கேட்டகரிக்குமே போஸ்டிங் இருக்கு. இதுல வந்து பாருங்க நீங்க பிஇல வந்து பாருங்க சிஎஸ்சி, ஐடி, ஸோ இசிஇ, இடிசி இந்த மாரி வந்து இதுல நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா ஆர்ட்ஸ், சயன்ஸ், காமர்ஸ், அக்ரிகல்ச்சர், மேனேஜ்மென்ட், இன்ஜினியரிங் இதுல வந்து நீங்க முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பாருங்க, நீங்க ஆக்சுவரி கேட்டகரிக்கு வந்து கிராஜுவேட்ல வந்து மேத்ஸ், ஸ்டாட்டிக்ஸ் வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் கேட்டகரிக்கு வந்து பாருங்க, நீங்க ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட்ல இல்லன்னா வந்து பாருங்க டிப்ளமோ இன் ஜெனரல் இன்சூரன்ஸோ, ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டோ, லைஃப் இன்சூரன்ஸ் இந்த மாரி நீங்க படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். மெடிக்கல் கேட்டகரிக்குமே போஸ்டிங் இருக்கு. எம்பிபிஎஸ் டிகிரி நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். ஹைட்ராலஜிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்க, பிஎஸ்சில வந்து நீங்க ஹைட்ராலஜி முடிச்சிருந்தா எலிஜிபிள். இந்த மாரி அக்ரிகல்ச்சர் சயன்ஸ்க்குமே வந்து குடுத்துருக்காங்க. பிஎஸ்சில வந்து அக்ரிகல்ச்சர் சயன்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நியூட்ரியல் சயன்ஸ்க்குமே இங்க குடுத்துருக்காங்க. கிராஜுவேஷன்ல வந்து பாருங்க, ஸோ நீங்க நியூட்ரியல் சயன்ஸ் வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாரி வந்து உங்களுக்கு நெறைய கேட்டகரில வந்து குவாலிஃபிகேஷன் வந்து டிஃபர் ஆவுது. உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. மொத்தமா 85 வேக்கன்சி வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதுல எசென்சியல் ஸ்கில்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஸ்கில்ஸ்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல இருக்கிற ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து எசென்சியல்னு குடுத்துருக்காங்க. கண்டிப்பா வந்து தேவைப்படும். அடுத்தது வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, அந்தந்த கம்யூனிட்டி வைஸா இங்க வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க டீட்டெயிலா செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் வந்து பாருங்க, மினிமம் வந்து 21 இருக்கணும். மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம நீங்க எஸ்சி, எஸ்டி கம்யூனிட்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கும். ஓபிசியா இருந்தா வந்து பாருங்க 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க.
சேலரி வந்து பாருங்க உங்களுக்கு வேற லெவல்ல உங்களுக்கு சேலரியுமே இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது பார்த்தோன்னா, பேசிக் பே மட்டும் ரூ. 50,925 சொல்லியிருக்காங்க. இது இல்லாம எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்க கைக்கு வந்து வரும். அப்ராக்ஸிமேட்டா சேலரி வந்து பாருங்க ரூ. 85,000 வந்து உங்களுக்கான சேலரி இருக்கும். இது இல்லாம பிளஸ்ன்னே குடுத்துருக்காங்க பாருங்க. பிளஸ் அதர் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி நெறைய இருக்கு. அதாவது பார்த்தோன்னா, நியூ பென்ஷன் ஸ்கீம் இருக்கு. நியூஸ் பேப்பர், அதுக்கப்புறம் இன்டர்நெட் அலவன்ஸ், லீவ் டிராவல் சப்சிடி, மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், ஹவுஸ் ஃபர்னிஷிங் அலவன்ஸ், அதுக்கப்புறம் ஹவுஸ்ஹோல்ட் ஹெல்ப் அலவன்ஸ், பர்சனல் ஆக்சிடென்ட் கவர், ஹவுசிங், அதுக்கப்புறம் வந்து பாருங்க வெஹிக்கிள் அண்ட் கம்ப்யூட்டருக்கான லோனு இது எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து பாருங்க இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயா அட்வான்ஸுமே நாங்க தரோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இந்த மாரி இருந்து 85,000 சேலரி இல்லாம இத்தன பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பாருங்க, இனிஷியலா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, போஸ்டிங் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. இனிஷியலா போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா, மும்பைல கார்ப்பரேட் ஆஃபீஸ்ல தான் உங்களுக்கான வொர்க் வந்து இருக்க போது. 1 இயர் வந்து ட்ரெய்னிங் பீரியட் வந்து இருக்கும். அந்த ட்ரெய்னிங் பீரியட் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா, நீங்க வந்து பார்த்தோன்னா, நீங்க ட்ரான்ஸ்ஃபர் கூட நீங்க வந்து வாங்கிட்டு வந்துரலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டுக்கு கூட ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துரலாம். அப்போ வந்து மும்பைல வந்து நீங்க ஸ்டே பண்ணுவீங்க பாத்தீங்களா, அப்போ வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ தராங்கன்னா, ரூ. 45,000 வந்து மும்பைல நீங்க ஸ்டே பண்றதுக்கு மட்டும் வந்து அக்காமடேஷன் வந்து நாங்க தரோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இத்தன பெனிஃபிட்ஸ் இல்லாம உங்களுக்கு 1 இயர் அந்த ட்ரெய்னிங் அப்போ வந்து பார்த்தோன்னா, ரூ. 45,000 எக்ஸ்ட்ரா வந்து வரும். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, எப்படி பார்த்தாலும் 1,25,000 லட்சத்துக்கு மேல உங்களுக்கு சேலரியே வந்து ஃபர்ஸ்ட் மந்த்தே வந்து இருக்க போது. செலக்ஷன் ப்ரொசீஜர பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூ இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்க இங்க சொல்லியிருக்காங்க. எந்த மாரி பேட்டர்ன்ல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்குங்கிறத வந்து கீழயே குடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தோன்னா, ஒரு 4 லொகேஷன்ஸ் இருக்கு தமிழ்நாட்ல. இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாட்ல வந்து உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், சேலம், திருநெல்வேலி. இங்க தான் வந்து நீங்க எக்ஸாம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்க. இங்க வந்து பாருங்க உங்களுக்கு செலக்ஷனுமே இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்னுமே இங்க வந்து இருக்கு. ஒரு இதுக்கும் இங்க வந்து பேட்டர்ன் வந்து குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து இதுல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. இன்டர்வியூ அப்ப நீங்க வந்து டாக்குமெண்ட்லாம் என்னென்ன நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க வந்து கரெக்ட்டா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து எப்படி நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, ஆன்லைன் மோட்ல தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. அதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து இங்க இருக்குது பாருங்க. இந்த லிங்க்ல போய் நீங்க அப்ளை பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாருங்க உங்களோட இமெயில் ஐடியிலருந்து, உங்களோட மொபைல் நம்பர்லருந்து, உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஃபீஸுமே வந்து இதுல குடுத்துருக்காங்க. ஃபீஸ் வந்து நீங்க எவ்வளோ வந்து பே பண்ண போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எஸ்சி, எஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டீஸ், ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ரூ. 1000 வந்து நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ற மாரி இருக்கும். அது வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணிக்கலாம். இங்க வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. எப்படி வந்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்ளை பண்ணணுங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து இங்க இருக்கு. இத கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், ஃபீஸ் எப்படி பே பண்ணணும் எல்லாமே இங்க இருக்கு. நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப். மிஸ் பண்ணிறாதீங்க. எக்ஸாம் மட்டும் நீங்க கிளியர் பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு ஈஸியா வந்து ஜாப் வந்து கிடைச்சிரும். அத வந்து கரெக்ட்டா நீங்க பார்த்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.